அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி ஃபஸ்ட் நைட்டுக்கு துர்கா அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இவர் சொல்லிகிட்ருக்கிறாரு, என்ன அத்தை மாவனே, நமக்கு உனக்கு எனக்கு எப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் நைட்லாம் நடக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. ரேவதி வேறு வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி கண்டிக்கிறாரு கார்த்தி. ஆமாம், புருஷன் தானே நீ, உங்கள்கிட்ட தானே நான் கேட்க முடியும், நம்மளும் இப்படிலாம் சந்தோஷமாக இருக்கணும்ல, நீ என்னை எப்போ தான் லவ் பண்ணுவ அப்படி இப்படின்லாம் ரொமான்டிக்காக பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே துர்கா இவங்க பெரிய பொண்ணு வாமிட் பண்ணுறாங்க. வாமிட் பண்ணோடனே ரோஹிணி வாமிட் பண்ணுறாங்க. உடனே போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு பார்க்குறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிறங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் தெரியும், பட் பாட்டிக்கு தெரியாது. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, அடடா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள் அம்மாட்ட சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அம்மா இருந்துக்கிட்டு குழந்தையே பிறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க பாட்டி. அதனால தான் நான் இதெல்லாம் மறைச்சிட்டேன் பாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. 3ஆம் மாதத்தில் பச்சளை கொடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டில் பச்சளை கொடுக்குற வழியை பாருங்கள், அத்தை எப்படியோ ஒன்று சமாளிச்சுக்கலாம், அதுக்காக குழந்தைய போய் அழிக்க முடியுமா அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்லி சந்தோஷமாக அவங்க அந்த மூமெண்ட்டை இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னடான்னா அந்த காளியம்மா சிவனாண்டி இவங்கெல்லாம் பயங்கரமாக ஒரு பிளானை போடுறாங்க. பிளானை போட்டுட்டு சொல்கிறாங்க, டேய் மவனே, நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன், அந்த பிளான் பிரகாரம் நடந்துச்சுன்னா சாமுண்டீஸ்வரி தெருவுக்கு வந்துருவாடா அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பிளானையும் சொல்கிறாங்க. அந்த பிளான் பிரகாரம் ஒரு 2 ஆஃபீஸர் மாதிரி அங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. சந்திரகலா அக்கா யாரோ உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யார் என்னன்னு நீயே போய் பாருங்கிறாங்க. இல்லை நீயே கேளுங்கிறாங்க. உடனே வர்றாங்க. வந்தோன்னே அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த பெண்களுக்காக டெய்லரிங்கு பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு ட்ரஸ்ட் இது பண்ணி நடத்திட்டுருக்குறோம். அவங்களுக்காக ஒரு இந்த ஊரில் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். அதுக்குண்டான இடம் நிலம் இதெல்லாம் வேணும், நீங்கள் தான் தலைவர்னு சொன்னாங்க, சரின்னு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், பெண்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு நான் கண்டிப்பாக முன்னுதாரணமாக இருப்பேன், நிலம் தானே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு நிலம். உடனே சந்திரகலாவை கூப்பிட்டு நம்ம நிலம் எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து இடத்த இது பண்ணு மேடம், உங்களுக்கு ஒன்றும் தப்பாக இல்லை ஆட்சேபனை இல்லை, எழுதி கொடுக்குறேன், அதை தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் அந்த அந்த இதை நிலத்தை எங்கள் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இவங்களும் சந்தோஷமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சந்திரகலா தனியாக நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ முட்டாள் அக்கா, புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறியா, போச்சு, நீ என்ன நினச்சிட்ருக்கிற, நீ கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா உன் சொத்து மொத்தத்தையும் நாங்கள் எழுதி வாங்க போகிறோம், அது தெரியாமல் சந்தோஷமாக கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ட்டு என்னை நம்பி வேறு சொல்லிட்டு போயிருக்கிற, நீ நடுத்தெருவுக்கு வர்றியா இல்லையான்னு மட்டும் பாரு, இந்த வீடெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த 2 ஆஃபீஸர் நேராக காளிமலை பார்க்க போகிறாங்க. என்னாச்சுடா, போன வேலை சரியாச்சுன்னா, மேடம் நாங்கள் அற்புதமாக நடித்தோம்னா அவளுக்கு சந்தேகம் இல்லையேங்கிறாங்க. இல்லை மேடம், நாங்கள் அப்படி நடித்து பேசணுங்கிறாங்க. வெரி குட், பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அவங்க நடிச்சிட்டாங்க, எல்லாமே செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்கன்னா அவங்கள 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சிவனாண்டி சித்தப்பா சொல்கிறாரு, காளிமா அவனோட பிளான் தான் என்ன அப்படிங்கிறாங்க. சிவனாண்டி, நான் பத்திரம்லாம் ரெடி பண்ண சொன்னனே, ரெடி பண்ணிட்டு வந்துட்டியாடாங்கிறாங்க. சித்தி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் சித்திங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல காளிமா அப்படிங்கிறாங்க. புரியவே வேண்டாம் உனக்கு, நான் என்ன சொல்கிறேன்னு கேளு. அதாவது இந்த பத்திரத்தில் இந்த பேனா தெரியுதா, இந்த பேனாவில் நம்ம எது எழுதி கையெழுத்து போட்டாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே தங்காது. அந்த பத்திரத்தில் அந்த பேனாவை வச்சு தான் நான் அந்த பத்திரத்தில் எழுத போகிறேன், அந்த ட்ரஸ்ட்டு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவகிட்ட எல்லா இடத்துலையும் பத்திரத்தில் சைன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் பத்திர ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தா அவள் சொத்தை பூரா இதில் டைப் பண்ணி அவள் எல்லாத்தையும் நமக்கு எழுதி கொடுத்த மாதிரி அல்லது ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்த மாதிரி எல்லா சொத்தையும் எழுதி கையெழுத்து வாங்கின மாதிரி நம்ம வாங்கிடணும். அப்போ அந்த சாமுண்டீஸ்வரி நடுத்தெருவுக்கு வந்துடுவா. கண்டிப்பாக எல்லா சொத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை பிளானை அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க காளிமா. உடனே அப்பா சூப்பர் பிளான் காளிமாக்கா, கரெக்டு, இவங்களை 2 பேர்த்தையும் நடிக்க வச்சு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஏமாற்றி அவள் சொத்தை பூராத்தையும் நம்ம வாங்கிக்கணும், அப்போ என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம், கரெக்டான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க. அப்படியே பயங்கரமாக பிளானை போட்டுட்ருக்குறாங்க. இதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.